ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாதத்துக்கு சாம்பார் வச்சு சாப்பிடும்போது கூட சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அதோடய வளவளப்பு தன்மை போகிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். இப்போ அதை எடுத்துகிட்டு அதே கடாயில் திரும்பி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட பார்த்திங்கனாக்கா ஒரு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், நல்லா பெரிய தக்காளி. ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூன். அடுத்து மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நிறையா போட தேவையில்லை. ஸோ கொஞ்சமாக விட்டால் போதும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோவிலே வச்சு வேக வச்சோன்னாக்கா சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிரும். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாதத்தோடு அப்படியே கூட பரட்டி கூட சாப்பிட்லாம். சாம்பார் செய்யும்போது அதுக்கு தொட்டுக்கையாக சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.